அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, எதை பேசுகின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்றைக்கு அழகான ஒரு நபிமொழியின் செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்று தினம் சிறந்த பெண் யார் என்று சொல்லி தரட்டுமா என்று கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உயர்ந்த பண்பு எந்த பெண்ணிடம் இருக்கின்றதும் அந்த பெண்ணே சிறந்த பெண் என அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த ஹதீஸின் தொடரில் சொல்கின்றோம், பெண்கள் மோசமான நபர் யார் என சொல்லித்தரட்டுமா என கேட்டார்கள். பெண்களின் தீயவர்கள் யார் என்று சொல்லித்தரட்டுமா, பெண்களின் ஆபத்தான நபர் யார் என்று சொல்லித்தரட்டுமா என கேட்கின்றார்கள். எனது அருமை இஸ்லாமிய சகோதரிகளே, என் தாய் குலமே, நீங்கள் கவனப்படுத்த வேண்டிய செய்தி, நிச்சயம் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி. நம் வாழ்க்கையில் இது மாதிரியான பண்புகள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு வேண்டி தௌபா செய்து அந்த குணத்திலிருந்து அந்த பண்பிலிருந்து வெளியே வர வேண்டிய செய்தி. ஏனென்றால் சஹாபி பெண்கள் தங்களிடத்தில் ஏதாவது குறை இருக்கும் பட்சத்தில் உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் கேட்டு அதிலிருந்து வெளியே வருவதற்குரிய வழியை தேடி அதை நோக்கி பயணித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் நிரம்ப ஹதீஸில் பார்க்கின்றோம். சரி, வாருங்கள். எந்த பண்பு ஒரு பெண்ணை தீய பெண்ணாக மாற்றுகின்றது, ஒரு பெண்ணை மோசமான என்கின்ற பட்டியலில் சேர்க்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பெண்களின் தீயவர் யாருன்னு தெரியுமா? அந்நியர்களுக்கு தன்னுடைய அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடியவர். அந்நிய ஆண்களின் தன்னுடைய அலங்காரம் தெரியும் விதத்தில் தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய ஆடையை அமைத்து கொள்ளக்கூடிய பெண்மணிகள். இந்த பெண் உள்ளபடியே தீயவள், மோசமானவள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சூரத்து நூர் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, நமக்கு தெரியும். 18வது ஜுஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான அத்தியாயம். இதை குறித்து உண்டான சிறப்புகள் விரிவுரைகள் வந்திருக்கின்றது. உங்கள் வீட்டு பெண்களுக்கு 100 அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? பெண்களுக்கான பலதரப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் அதில் இருக்கின்றது. பெண்கள் எடுத்து நடக்க வேண்டிய முதன்மையான காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை சொல்லியிருக்கின்றான். எனவே உங்கள் வீட்டு பெண்களுக்கு சூரத்து நூர் அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நூர் என்ற அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண் எப்படி தன்னுடைய அலங்காரத்தை அமைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அலங்காரத்தை யாருக்கு காட்ட வேண்டும், யாருக்கு காட்டக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக பட்டியலிடுகின்றான். சகோதரிகளே, நம்முடைய அலங்காரம் என்பது உரிமை உள்ளவருக்கு மட்டும் வெளிக்காட்டக்கூடியது. நம்முடைய ஆடை பார்ப்பது ஹலாலுக்கு மட்டும் உரியது, கடை திறந்து வைப்பது அல்ல. இன்றைய கால சூழ்நிலையில் டிக்டாக் வருகைக்கு பிறகு சிறிய சின்ன வீடியோகளில் பதிவு செய்து அதிகமாக வருகைக்கு பிறகு அலங்காரத்தை, ஆடையை, அரைக்குடை உடுப்பை உடுத்தி கொண்டு வெளியே காட்டக்கூடிய அதை பிரபலப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான காணொலியை எடுத்து அதன் மூலம் அதிகமான பார்வைகளை பெற்று அதை ஒரு சமூக அந்தஸ்தாக பார்க்கக்கூடிய ஒரு இடைநிலை ஏற்பட்டிருக்கின்றது. மார்க்கம் பெண்ணை மதிப்புடன் பார்க்கின்றது. பெண்ணே அதனுடைய பெண்ணின் ஆன்மாவை மட்டுமல்ல, பெண்ணின் உடலை போற்றுதலுக்குரியதாக, மறைக்கப்படக்கூடியதாக மிக கண்ணியமாக பார்க்கின்றது. எனவேதான் பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை, தங்களுடைய ஆடை அணிவகுப்புகளை உரிமை பெற்றோருக்கு மட்டும் காட்டப்பட வேண்டும். கணவன், தன்னுடைய பிள்ளைகள், தன் பெற்றெடுத்த தகப்பன், இந்த மாதிரி பட்டியல் இருக்கக்கூடிய மட்டும்தான் காட்டக்கூடியது என ஹதீஸ் வருகின்றது. எந்த பெண் நல்ல அலங்காரத்தோடு மற்றும் வாசனை திரவியங்களோடு பூசிக்கொண்டு வெளியே சென்று வீட்டுக்கு வருகின்றாலும், வெளியே செல்லும்போது அலங்காரத்துடன் செல்கின்றான், வாசனை திரவியங்களோடு பயன்படுத்தி இப்படியான பெண்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பெண் என்பதை உங்கள் கவனத்தில் விட்டுவிடுகின்றேன். அதை விளங்கி சொல்ல அவசியம் இல்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றான், தீங்கானவர் யார் என்று முதலில் சொல்கின்றார்கள். தன்னுடைய அலங்காரத்தை அந்நிய பார்க்கும் வண்ணம் அணிந்திருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நபிமாவுடைய மனைவியை பற்றி சொல்கின்றான், அறியாமை காலத்தில் பெண்கள் சுற்றி வந்ததைப் போல நீங்களும் சுற்றி வர வேண்டாம் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அன்பர்களே, இன்றைய உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்களே கவனித்து எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே
அலங்காரத்தோடு வெளியே ஆடவரின் பார்வையில் பார்க்கும் விதத்தில் அலங்காரத்தை அமைத்துக்கொண்டு நடமாடக்கூடிய பெண்கள் மோசமான பெண், தீங்கான பெண் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவதாக சொன்னார்கள், அல் முத்தஹைலாத், பெருமையை அழைத்து கொள்ளக்கூடிய பெண், தலைக்கணத்தோடு பேசக்கூடிய பெண், தலைக்கணத்தோடு நடந்து அமைத்து கொள்ளும் பெண், சத்தத்தை உயர்த்தி ஆக்ரோஷமாக தன்னை பெரிய நபர் போல காட்டிக்கொள்ளும் பெண், இவர்களும் தீயவள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். இயற்கையாக தடித்த குரல் இருந்தால் பிரச்சனை இல்லை. தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் தான் பெரியவன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக வேண்டி நான் எடுத்ததுதான் முடிவு, அதை தாண்டி யாரும் எதுவும் பேச முடியாது என்ற போக்கிலே பெருமையோடு பேசக்கூடிய, பெருமையோடு நடமாடக்கூடிய பெண் ஆபத்தானவர்கள், தீங்கானவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஹதீஸ் வந்திருக்கின்றது. தீய பெண்களை அடையாளப்படுத்தும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கின்றார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அரைக்குறையாக இருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிறுவனமாக இருப்பார்கள், ஆடி ஆடி நடப்பார்கள், பிறரை ஆட வைப்பார்கள், சொற்க வைப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய அலங்காரம், அவளுடைய நடை உடை, அவளுடைய சிலைகள், அவளுடைய செயல்பாடு பெருமை வெளிப்பாடாக இருக்கும், பெருமை வெளிப்பாடாக பேசியிருக்கும், பெருமை வெளிப்பாடாக அவருடைய ஆடை இருக்கும், பெருமை வெளிப்பாடாக அவருடைய செயல்பாடு இருக்கும். ஆடை தான் உசத்தி என்கின்ற பார்வை நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற இதர உறுப்புகளை, அவளுக்கான ஹக்கை, அவளுக்கான உரிமையை, அவளுக்கான எந்த விஷயத்தையும் கண்டு கொள்ளாத இந்த மாதிரி போகக்கூடிய பெண்கள் அவள் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி சிந்தனை உள்ள பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. காக்கா இருக்குல்ல, அது அழகான உதாரணம் காட்டுகின்றார். காக்கை என்பது கருப்பாக தான் இருக்கும் இல்லையா? காக்கையில் சில காக்கையுடைய ரெக்கை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெளுப்பு இருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த காக்காவையும் நீங்கள் கணக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படியான ரெக்கை வெளுத்த காக்கைகள் 1-2 என்பதை பிரித்து எடுத்து விடலாம், எண்ணி கலட்டி விடலாம். அப்படிதான் சொர்க்கத்தில் இவர்கள் போக முடியாது. அப்படி போனாலும் எப்படி உலகத்தில் காக்கையின் ரெக்கைகள் வெளுப்பான காக்கைகள் என்பதை 1-2 என்று தனியாக பிரித்து விடலாமோ, அதே மாதிரி 1-2 பேரை தவிர்த்து மற்ற எல்லாரும் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வருகின்றார்கள்? இவங்க சொர்க்கத்தில் போக ரொம்ப பெரிய அரிது, இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மிகப்பெரிய அரிது. எப்படி காக்கையில் மென்மை இருப்பதோ அரிதோ, எப்படி காக்கையில் மென்மை இருப்பது அரிதோ, அப்படிதான் இவர்கள் சொர்க்கத்தில் போவது அரிது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். என அன்புக்குரிய சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, நல்ல பெண்களின் அடையாளம் என்ன என்பதை நாம் ஹதீஸிலிருந்து சொல்லியிருக்கின்றோம். தீய பெண்களின் அடையாளம் என்ன என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு கிடைக்கின்றது. யோசிப்போம், நாம் நம்முடைய வாழ்க்கை இதை போன்ற தீய பண்புகள் இருந்தால் அதிலிருந்து மீண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.